பாரதியார் வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம 3, 4 தலைப்புல பேசியிருக்காங்க. ஆனா பாரதியார் இது மட்டும் கிடையாது. பாரதியாரோட அந்த வெட்ட வெளிங்கிறது எல்லா பகுதிகளிலும் வானத்தை போல பறந்து விரிந்தது அப்படின்னு சொல்லலாம். பாரதிதாசன் பாரதியார் என்ன சொல்றாருன்னா, யானரம் போல ஒரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை. கண்ணன் பாட்டு போல் நவில கற்பனைக்கு போவதெங்கே? புதிய நெறி பாஞ்சாலி சபதம் போலே தேன் இனிப்பில் தருபவர் யார்? நமது பாரதியார். அப்படின்னு பாரதியாரை பத்தி அவர் தொடாத விஷயமே இல்லை. ரஷ்யால ஒரு புரட்சி வருதுன்னா அதை பத்தி அவர் எழுதுகிறார். அவருடைய ஆங்கில கட்டுரைகள் தனியாக பேசப்பட வேண்டிய கட்டுரைகள். ஹிந்துல ரெகுலரா எழுதியிருக்காரு, இந்தியா மேகசின்ல எழுதியிருக்காரு, யங் இந்தியாவில் எழுதியிருக்காரு. அவருடைய ஆங்கில புலமையும் நாம தனியா யாராவது பேசியிருக்கலாம். பாரதியாரோட நாம போன வருஷமே இதை பத்தி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பாரதியாரின் ஆங்கில கட்டுரைகள் இந்துவில் வந்ததே ஒரு தொகுப்பு இருக்கு. அதுல என்னென்ன எழுதியிருக்காருங்கிறத பத்தி நாம ஒருத்தர் பேசியிருக்கலாம். முடிஞ்ச அடுத்த வருஷமாவது நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாரதியின் நிகழ்வு மிக அருமையாக அமைந்தது. பாடல் ஒன்றே ஒன்றுதான் பாடப்பட்டது. மீண்டும் சொல்றேன், யாராவது பாடி நிகழ்ச்சியை முடித்து வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது முன் வர்றீங்களா? அல்லது கதிரவன் வந்து நன்றி சொல்லலாம். யாராவது பேசுறவங்க நடுவுல பேசினா ஒரு 10-15 நிமிஷம் பேசலாம். பிரசன்னா, ஒரு நிமிஷம் பிரசன்னா. கலந்துரையாடல் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கலாம். வேற யாராவது பாரதி குறித்து பேசலாம்ல? அதுக்காக யாராவது பேசலாம், கையை உயர்த்தலாம், அல்லது நானே கூப்பிடுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் மனோகரிங்க சார். வணக்கம். வணக்கம் தோழர், பேசுங்க. முதல்ல நீங்க கூப்பிடும் போது, அழைக்கும் போது நான் பாடலை தேடிட்டு இருந்தேன், அதனால மன்னிக்கணும், உடனே சொல்ல முடியல. சரிங்க. மாயையை பழித்தல். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாயையை பழித்தல் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுடைய நம்ம கோமதி அண்ணாவுக்கு முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப நான் சொல்றதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ்வளோ ஒரு சிறப்பா பேச முடியலன்ற ஒரு அந்த தாழ்வு உணர்வு இருக்கு. அதனாலதான். சரிங்க, நன்றி. மாயையை பழித்தல் அப்படின்ற தலைப்புல ஒரு பாடல் தான் பாரதியாரோட. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ. 1000 தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி அலையறீங்களே, 10,000 வேதம் தான் அந்த அறிவு. தெய்வத்துக்கெல்லாம் முன்ன இந்த 10,000 வேதங்கள் சொல்ற அறிவை உண்டாம் எனில் கேளீரோ. மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதிலிகால் எதனோடும் நின்றோங்கும் அறிவென்றே தெய்வமென்றோதி அறியீரோ. நிறைய சாமியார்கள், ஜோசியம் சொல்றவங்க இந்த மாதிரி அவங்க பின்னாடி போயிட்டு மயங்கி அவங்க பின்னாடி போற மதி இல்லாதவங்களே எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே. அறிவு மூலமா யோசிச்சு அதுதான் தெய்வம்னு நீங்க ஏன் உங்களுக்கு தெரியல? சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ. இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி இந்த மதங்கள் பின்னால போயிட்டு உங்க பெருமையை அழிச்சுக்கிறீங்களே. சுத்த அறிவுதான் சிவம் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அப்பவே இந்த மாதிரி எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்காம எத்தனை சாமியார்கள் பின்னாலையும் 10-20 நாள் முன்னாடி அந்த தனியார் பள்ளியில நடந்த சம்பவம், ஒவ்வொரு செய்தியை நாம தெரிஞ்சுக்கும் போதும் கூட ஏன் இந்த மாதிரி யோசிக்காம தான் குழந்தைங்களை இழக்கிறாங்க, அந்த பெற்றோர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது பெரிய ஆதங்கமா இருக்கு. அடுத்ததாக, வேடம்பல் கோடியோர் உண்மை குலவென்று வேதம் புகன்றிடுமே ஆங்கோர் வேடத்தை நீருண்மை என்று கொள் வீரென்ற வேதம் அறியாதே. இதை என்னால சரியா சொல்ல முடியல. அண்ணா அப்புறமா சொல்லுங்க முடிஞ்சா.
நாமம் பல் கோடியொரு உண்மை குளவென்று நான்மறை கூறிடுமே. ஆங்கோர் நாமத்தை நீருண்மை என்று கொள் வீரென்றன் நான்மறை கண்டிலதே. போந்த நிலைகள் பலவும் பராசக்தி பூணு நிலையாமே. உபசாந்த நிலையே வேதாந்த நிலையென்று சான்றவர் கண்டனரே. கவலை துறந்திங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகளெல்லாம் நீவீர் அவலை நினைந்து உமி மெல்லுதல் போலிங்கு அவங்கள் புரிவீரோ. கவலை துறந்திங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகளெல்லாம். வீடுங்கிறது கவலை மறந்து வாழும் அந்த மறைகள்ன்றது நூல்கள் எல்லாம் சொல்றத நீங்க அவலை நினைந்து உமி மெல்லுதல் போலிங்கு அவங்கள் புரிவீரோ. அதுவும் என்னால புரிஞ்சுக்க முடியுது, கொஞ்சம் சரியா சொல்ல வரல. உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே. இங்கு கொள்ளற்கரிய பிரம்மென்றே மறை கூவுதல் கேளீரோ. மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கு ஓர்மறை காப்பவும் வல்லீரோ. பல தெய்வங்களை கூட்டி வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கு ஓர் மறை காட்டவும் வல்லீரோ. கள்ள மதங்கள், சரியில்லாத மதங்களை பரப்பும் ஓர் மறை காட்டவும் வல்லீரோ. ஒன்று பிரம்மமுளதுண்மையஃது உன் உணர்வினும் வேதமெல்லாம் என்றும் ஓன்று பிரம்மமுளதுண்மையஃதுன் உணர்வென கொள்வாயே. இததான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் சார். இந்த பாரதியோட நினைவு நாள்ல அவரை நினைச்சு நம்ம இத 100 வருஷத்துக்கும் மேலா அவருடைய பாடல்கள் தான் அவரை நமக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து அவரை நமக்குள்ள இன்னொரு உயிரா அவரை இன்னும் உயிர்ப்புடன் எடுத்துட்டு போகுது அப்படின்னா அவருடைய பாடல்களும் அவருடைய கருத்துகளும் இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு நல்ல கருத்துகளையும் அறிவையும் எல்லா வகையிலையும், ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை திருக்குறள் என்ன சொல்லுதோ அது போல இவரும் நமக்கு அந்த அறிவை கொடுத்ததுனாலதான் இவரை நாம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய 4வது தாத்தா பேர் நமக்கு தெரியாது, ஆனா 2000 வருஷங்களா திருவள்ளுவரையும் 100 வருஷங்களுக்கு மேல பாரதியாரையும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த கல்வி ஒண்ணுதான் நமக்கு முன்னாடி இவங்களை எல்லாம் நிலைநிறுத்துது அப்படின்றதுல பெருமை அடைக்கிறோம். நன்றி அனைவருக்கும். நன்றி மனோகரி. அடுத்து பேசுறவங்க வரலாம், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பிரியா, சீதாலட்சுமி, நல்லு வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி குறித்து பேசுறதை விட இப்ப மனோகரி பேசினாங்க இல்லையா, அதை குறித்து 1-2 வரிகள் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் மற்றவர்களை போல, அதாவது பொம்மதி தோழர் போல பிறகு போல பேச வரல அப்படின்னு சொல்லி அவங்க அது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. அதுக்காக தான் பாரதி எனக்கு படிக்கிறது. நேற்றைக்கு மதுரையில் நடந்த கூட்டத்துல கடற்கரை பேசும்போது அதுதான் சொன்னாரு. அதாவது பாரதி கடற்கரைக்கு மட்டுமல்ல, தியாகராஜர் கல்லூரியுடைய முதல்வர் பேசும்போது தான் சொன்னார். கடற்கரை கூட, அதாவது இந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்கு வரக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். அவர் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே என்னுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னாரு. பாரதியினுடைய வரிகள் ஒவ்வொன்றுமே வயது பாராமல், பாலினம் பாராமல், எந்தவித பாகுபாடும் பாராமல் எல்லாருக்குமே ஒரு வகையான தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வரிகள். அதனால நான் மனோகரி தோழருக்கும் சொல்ல விரும்புறது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சரி, பொதுவாக சொல்ல விரும்புறதும் சரி, அதுதான் ஒருத்தர் போல இன்னொருத்தர் நிச்சயமா இருக்கவே முடியாது. ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்க வேற ஒரு கோணத்துல நீங்க பேசுறீங்க, அதே போல நம்ம பேசணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதை போன்ற அரங்குகள் நமக்கு எல்லோருக்குமான வாய்ப்புகளை, கதவுகளை திறந்து விடுது. அதனால இந்த அரங்குகள்ல நம்ம பேசுறதுக்கு, நம்ம எந்த விதமான, இந்த அரங்குகள் மட்டும் இல்லை, எங்கேயுமே பேசுறதுக்கு நம்முடைய கருத்தை முன்வைப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. அதை நமக்கு தெரிஞ்ச பாணியில நம்ம முன்வைக்க போறோம், அவ்வளவுதான்.
அதனால வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதையெல்லாம் உடைப்பதற்கு தான் பாரதியினுடைய வரிகள் நமக்கு தேவையானதா இருக்கு. அதே போல மிக முக்கியமா வந்து அந்த பாரதியினுடைய நினைவு நாள் தேதி அது வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியலாவே போயிட்டு இருக்கு. இப்ப அதாவது பாரதியுடைய இறப்பு சான்றிதழையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகும் இன்னும் பல இடங்கள்ல பாரதியினுடைய நினைவு நாள் நேற்றைக்கு சோசியல் மீடியாக்கள்ல ஃபேஸ்புக்ல பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் நேற்றைக்கு தான் பாரதியினுடைய நினைவு நாளா எல்லாருமே பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரெண்டு வகையா பார்க்கலாம். நீங்க வந்து எப்படி அப்படின்னா ஆரம்பத்துல அந்த இரவையும் வந்து அதை சேர்த்து அந்த தேதியில நம்ம கணக்கு போடுறது. ஆனா வந்து நமக்கு பொதுவா வழக்கான நடைமுறைங்கிறது நள்ளிரவு 12க்கு பிறகானதுங்கிறது அடுத்த நாள் தேதியில தான் நம்ம கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் வந்து 12 தேதியை பொறுத்த வரைக்கும் 12 தான். அன்றைய காலகட்டத்துல இறப்புச் சான்றிதழ்லையும் வந்து 12 தான் பதிவாகி இருக்கு. பல இடங்கள்ல இன்னமும் 11னாவே வந்து பதிவாகிட்டே இருக்கு. அந்த ஒரு செய்தியும் வந்து நாம எல்லார்கிட்டையும் வந்து அதை கொண்டு போயிட்டு அதை சரியான புரிதலுக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு. அதே போல இப்ப அவங்க பாரதியினுடைய குடும்ப குடும்ப நபர்கள் எல்லாம் வந்து அவங்க அந்த பிராமணிய நடைமுறை அதையெல்லாம் பின்பற்றிட்டு இருப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் வர வரைக்குமான காலங்கிறது முதல் தேதியில சேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுட்டு அந்த தேதியாகவும் வந்து அது தொடக்கத்தில் அப்படி இருந்திருக்கலாம். அதுவே பின்னாட்களில் நடைமுறைக்கு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து நடைமுறைக்கு ஆங்கில அதாவது கிரிகரியன் கேலண்டர் தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த நாட்காட்டியினுடைய அடிப்படையில் நம்ம வந்து 12 தான் அதை கொள்ள முடியும். மற்றபடி உரைகள் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க முதல்ல சுகந்தி தோழர் பேசினாங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த இடையூறுகள் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அவங்க பேசினதும் சரி. கிருஷ்ணகுமார் வந்து சமீப காலத்துல தான் பேச ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகளுக்கு முன்னாடி தான் அவர் அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் அந்த நம்ம கூட்டங்கள்ல நம்ம பேசுறதை கேட்டேன் நானு. அந்த அடிப்படையில வந்து அவர் இப்போ பதிவுகள் எழுதுறதுலையும் சரி, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவருடைய பதிவுகளை நான் அதிகமா வாசிக்கல. இப்ப அன்றைய காலத்துல தொடர்ந்து வாசிக்கிறதுல பதிவுகள் எழுதுறதுலையும் இதே போல உரைகளையும் ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல்ங்கிற மூக்கு அருமையா வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. கோமதி தொடர் வழக்கம் போலவே காந்தியும் பாரதியும் குறித்தானது. அந்த இருவருக்குமான வேறுபாடு மிக முக்கியமா பெரியாரை வந்து யார் முதல்ல பெரியார்னு சொன்னாங்கன்றது, அதே போல காந்தியை யார் மகாத்மான்னு சொன்னாங்கன்றது, இந்த இதே போல இன்னொரு செய்தி வந்து அந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். நேற்றைக்கு கடற்கரை பேசும்போது குறிப்பிட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதாவது பாரதி வந்து ரவீந்திரநாத் தாக்கூருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அதை குறித்து பாரதி வந்து கருத்து சொல்லும்போது அந்த நோபல் பரிசு அதாவது இந்த நோபல் பரிசுங்கிறத ஒரு பொதுவான அரங்கத்துல வைக்கட்டும். அவர் வந்து அவருடைய கவிதையை வாசிக்கட்டும், நான் என் கவிதையை வாசிக்கிறேன். மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தியை பதிவு பண்ணார். அப்ப வந்து அதுவும் இன்னொருத்தர் கேள்வி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய மொழியில நீங்க வாசிப்பாரு, நீங்க உங்க மொழியில வாசிக்கிறதை போய் ஒப்பிட முடியும். நீங்க ரெண்டையும் வந்து நீங்க ரெண்டுக்குமான போட்டி இல்ல. மக்கள் வந்து இந்த கவிதைக்கும் அந்த அவருடைய கவிதைகளை அவர் முன்வைக்கட்டும். அவருடைய மொழியிலேயே வந்து அந்த அவருடைய தாய்மொழியில முன்வைக்கட்டும். நான் என்னுடைய தாய்மொழியில என்னுடைய கருத்துக்களையும் கவிதைகளை நான் முன்வைக்கிறேன். அப்ப வந்து மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் அப்படிங்கிறத சொன்னாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கடற்கரை குறிப்பிட்டார். அந்த செய்தி இங்க வந்து ஏன்னா முதல்ல தாகூர் தான் மகாத்மான்னு சொன்னாருங்க. சாரி, அந்த செய்தி வந்து வந்தப்ப இந்த செய்தியை வந்து நான் பகிர்ந்து கொண்டு நினைச்சேன். சிறப்பான ஒரு அமர்வு. அனைவருக்கும் நன்றி. இல்ல தோழர் நல்லு சொல்லுங்க தோழர். நீங்க சொன்ன செய்தி வந்து கடற்கரை பகிர்ந்த அந்த செய்தி வந்து பாரதியுடைய கூற்றாக நமக்கு எங்கேயும் பதிவாகல. அது சுத்தானந்த பாரதியாரை சந்தித்த போது அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து பாரதியார் வேற ஒருத்தர் பேசுனது இவர் கேட்டது மாதிரி எழுதியிருக்கார். பாரதியாரும் இன்னொரு நண்பரும் பேசிக்கொண்டதை சுத்தானந்த பாரதி கேட்டு அவர் தன்னுடைய கட்டுரையில அவர் சொல்றார், பாரதியும் அவரும் பேசினாரு அப்படிங்கிறது. அந்த செய்தி பாரதி விஜயத்துல கடற்கரை தான் தொகுத்து போட்டிருக்காரு. அது சுத்தானந்த பாரதியினுடைய கட்டுரையில பாரதி பேசியதாக இருக்கிறது. அது பாரதி அப்படித்தான் பேசினாரா என்பதை நாம் அப்படி அறிந்துவிட்டு சொல்ல முடியாது. இது ஒரு குறிப்பு, பாரதி பேசியதான ஒரு குறிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது சரிதான் தோழர். ஆனால் வந்து எப்படின்னா நம்ம செய்திகளை வந்து ஒருத்தர் பதிவு பண்றது, அவர் சொன்னார், நம்ம நேரடியா வந்து நம்ம வரலாறுகளை தேடி போகும்போது அப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு வரலாறையுமே நம்ம நம்பிக்கைக்குரியதாக ஏத்துக்க முடியாது. இல்ல இப்ப என்ன ஆகும்னா நீங்க சொல்வது அப்படி
இந்த கேட்கிறவங்க பாரதி நேரடியாக சொல்வது போன்று ஒரு தோற்றத்தை தான் அது தருது. பாரதி சொன்னதாக பாரதி நேரடியாக சொன்னதைத்தான் சுல்தானந்த பாரதி பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா? அதான் நம்ம அப்படித்தான் நம்ம அதை சொல்லணும்னு சொல்ல வரேன். இல்ல அது இல்ல, ரெண்டுக்குள்ள அது வித்தியாசம் சரி, இருக்கு. அது சரி. ஆஹ் நேற்றைக்கு வந்து இவர் குறிப்பிடும் போது வந்து அப்படித்தான் வந்து அவர் குறிப்பிட்டார். கடற்கரை குறிப்பிடும் போது வந்து இப்படிதான் குறிப்பிட்டாரு. ஆனால் வந்து சொன்னதைத்தான் அவர் பதிவு பண்ணியிருக்கார். கேட்டால் வந்து நம்ம 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 யாரும் பாரதி எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்டா சுத்தானந்த பாரதி. ஏன்னா சுத்தானந்த பாரதி அப்புறம் நம்ம வந்து அவர் மேல நம்பிக்கை இழந்துட முடியாது இல்லையா? அந்த விஷயமும் இருக்கு நமக்கு. அதனால கண்டிப்பா வந்து அவர் நேரடியா சொன்னதுக்கு நேரடியா இங்கேயும் அவருடைய சொற்களில் பதிவாகலைன்னா கூட அவர் சொன்னதை இன்னொருத்தர் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு கூடுதல் தகவலா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி சொல்ல நன்றி. சிவபாலன் கை சிவபாலன் வசத்தினாரு ஏற்கனவே பிரசங்கம். ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாரு. சிவபாலன் பேசுறதுக்கு கை வசம் நான் முதல்ல சுகந்தி மேடம் பேசுறப்ப நான் கேட்கல. நான் அதுக்கப்புறம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். அவர் கிருஷ்ணகுமார் சார் வந்து அழகா அந்த பாரதி இந்தியா பத்தின அந்த கவிதைகளை வந்து அழகா அந்த கோர்வையா அவர் பேசினது ஒவ்வொன்றை பத்தியும் கொடுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிச்சுட்டு இருந்தேன். வழக்கம் போல கோமதி சார் பாரதியை பத்தி பேசும்போது அவரு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்து பாரதி அப்படின்னு சொன்னதும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. அதை மட்டும் இந்த பகிர்ந்துக்க நான் அதாவது வரலாற்று ரீதியாவோ அதெல்லாம் ஒரு அனுபவ பகிர்வு மாதிரி இதை வச்சுக்கலாம். பாரதி அப்படிங்கிறவர் வந்து நான் ஒரு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பையனா எப்படி அறிமுகமாகிறாரு அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா ஒரு பேச்சு போட்டி இந்த மாதிரி போகும்போது பாரதியாரோட கவிதைகளை எடுத்து கொட்டேஷனா முன்னாடி இதை சொல்லி ஆரம்பிக்கிறதோ இல்ல இடையில ஒரு இந்த கட்டுரை போட்டிகள்ல இந்த மாதிரி அப்படிதான் வந்து பாரதியார் ஒரு கவிஞர் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு அறிமுகமானாரு அப்படின்றதுதான் சொல்லணும். பாரதியார் ஒரு தேசிய கவி, பாரதியார் அவருடைய கவிதைகள்லாம் வந்து இந்த மாதிரி புரட்சிகரமா இருக்கும். ஸோ அப்படிதான் சில அவருடைய கவிதைகளை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். பாரதியார் கவிதைகள்னு புக்கை வந்து அப்பதான் வாங்கி வீட்டுல வைக்க ஆரம்பிக்கிறேன். பாரதிதாசன் கவிதைகளை யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கு என்னன்னா அதுல வந்து ரொம்ப கொஞ்சம் அழகியலான கவிதைகள் அப்படி போகணும். ஒரு தமிழை பத்தி அழகா ஸோ கொஞ்சம் ஒரு அழகியலா ஒரு சாந்தமா சொல்ற மாதிரி வேணும்னா பாரதிதாசன் கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நமக்கு பாரதிய வந்து இருக்குது. ஸோ பாரதி அப்படிங்கிறது இப்படிதான் வராங்க. ஸோ நான் சின்ன வயசுல அன்னைக்கு கோமதி சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 3 தடவைக்கு 4 தடவை வந்து பாரதியார் வேஷமே போட்டிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ அந்த பாரதியார் கோட்டு அவரை போட்டுட்டு அந்த ஒரு முண்டாசு கட்டிட்டு அப்படி நிக்கும் போது அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பாரதியார் வேஷம் போடும்போது கண்ணை வந்து நல்லா நேரா பார்க்கணும். அப்படி வந்து கண்ணில் எப்பயுமே ஒரு கோபம் இருக்கணும். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பாரதியாரோட எழுத்தையும் அவருடைய அந்த செயல்பாடுகளையும் வச்சு அவர் இப்படிதான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி மிடுக்கா நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல அப்படிதான் அவரோட அப்பியரன்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலயுமே இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருந்த அந்த நாட்கள்லாம் நினைவு 4வது தடவை அந்த கோட் வந்து ஒரு குமாஸ்தா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட தான் வாங்கி போடுவேன். 4வது தடவை அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ என் தம்பி வந்து அட்வொகேட்டலா இது பண்ணி கோட் வாங்கும்போது நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த கோட்டை போட்டு ஒரு பாரதியார் வேஷம் போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து பாரதியோட அந்த நினைவுகளா அழகா வந்து ஞாபகத்துல வருது. பாரதி பாடல்கள் பாட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ எனக்கு இதே மாதிரி அந்த மாதிரி கலை இலக்கிய விழாக்கள் தான் போறப்போ நான் 5th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு எங்க ஸ்கூல்ல இருக்க எங்க பிரைமரி ஹெச்எம் வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாட்டை அந்த பொண்ணு பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறா. அப்போ பாடின கிட்டத்தட்ட அது 2005 19 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போ பாடின பாட்டு இப்போ பாட்டுன்னு கேட்டோடனே எனக்கு அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த தொன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திரு சூழ்களை வாணர்களும் அவள் என்று எங்கு பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படி அவங்க அழகா அந்த கர்நாடக ராகத்துல அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததும் இப்போ அந்த பொண்ணு பாடுனது அவ்வளோ அழகா வந்து மனசுக்குள்ள வந்து நிக்குது. பாட்டை அந்த பொண்ணு பாடி கேட்டு அப்படியே வந்து சிலிர்த்து போனதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த பாட்டு அவங்க பட்டம்மாள் பாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா யூடியூப்ல இருக்கு. அதை மறுபடியும் நித்யஸ்ரீ பாடினதும் யூடியூப்ல இருக்கு. அதோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா போகுது. அது கமெண்ட்ல யாரோ உசைனி ராகம்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனா அவங்க சொல்லி கொடுத்தது அந்த ஃபேஸ் அந்த டெம்போ ரொம்ப அமைதியா அப்படி தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இப்படி போகும். ஸோ அது கேட்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த பாரதி பத்தி பேசும்போது ஞாபகம் இருந்துச்சு. ஸோ பேசின எல்லாருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ஓகே, சீதாலட்சுமி.
கோமதி எடுத்து முடிச்சு வச்சிரு கோமதி. ஒரு நிமிஷம். இவங்க மனோகரி பேசும்போது அவங்க பாடின பாட்டு மாயையை பழித்தல்னு தலைப்பு கொடுத்தாங்க. கரெக்டா மனோகரி? அப்படிதானே பேசுனீங்க மனோகரி மேடம்? ஆமாங்க 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 அண்ணா ஆமாங்க. அது மாயையை பழித்தல் இல்ல, அந்த பாட்டு வேற. மாயை பழித்தல்ங்கிற தலைப்புல பாரதி எழுதின பாட்டு வேற. நீங்க பாடின பாட்டு வந்து அறிவே தெய்வம் என்ன தலைப்புலதான் பாரதி எழுதியிருக்காரு. கரெக்ட் கரெக்ட், நான் மாத்தி சொல்லிட்டேங்க. அத சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காகத்தான் நான் சொன்னேன். அதுல நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுல ஒரு பாராவுக்கு அர்த்தம் கேட்டீங்க. அது வந்து நீங்க பாடுனது, நீங்க பாடும்போது அந்த சந்தி பிரிச்சீங்கன்னா அந்த பாட்டுல உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சிடும். நான் அந்த வரியை பாடி காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பா. வேடம் பல்கோடி ஒரு உண்மைக்கு உளவென்று. அதாவது ஒரு உண்மைதான், உண்மை ஒண்ணுதான், அந்த உண்மைக்கு வேஷம் வந்து பல கோடி இருக்குமா. ஓகேயா? வேடம் பல்கோடி ஒரு உண்மைக்கு உளவென்று வேதம் புகன்றிடுமே. நமக்கு வேதம் எப்படி இருந்தது, வேதத்தை பத்தி தெரியாது. பாரதி வேதம் படிச்சிருக்கிறாரு, வேதம் சொல்றதாக அவர் சொல்றாரு. வேதம் என்ன சொல்றதுன்னா, உண்மை ஒன்றுதான், அந்த உண்மைக்கு பல கோடி வேடங்கள் இருக்கும். நீ ஏதோ அந்த வேடத்துல ஏதோ ஒரு வேடம், ஆகோர் வேடத்தை நீ உண்மை என்று கொள்வீர் என்றால் வேதம் அறியாது. வேதம் வந்து உண்மையைத்தான் சொல்லுச்சு, அந்த உண்மைக்கு பல வேடங்கள் இருக்குன்னு சொல்லுச்சு. ஏதோ ஒரு வேஷத்தை நீ எடுத்துக்கிட்டு அததான் உண்மைன்னு நீங்கள் கொண்டீர்கள் என்றால் அதுக்கு வேதத்தை குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு பாடுற. புரிஞ்சுச்சா? ஆமாங்க ஆமாங்க. இதுதான் அந்த பாராவுடைய பொருள். நன்றி.